இறைவன் அருள் தரும் திருநாளிது, நாளிது நல்ல நாளிது. இறைவன் அருள் தரும் திருநாளிது. என்று மகிழ்வோம் நம்மை பகிர்வோம், என்று மகிழ்வோம் நம்மை பகிர்வோம், உறவில் உயர்வடைவோம். நாளிது நல்ல நாளிது, இறைவன் அருள் தரும் திருநாளிது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த காலை திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த திருப்பலியிலே ஒருவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இன்னும் சிறப்பான விதத்திலே மீண்டுமாக இந்த கொரோனா தொற்று என்பது வட மாநிலங்களிலே ஒரு சில இடங்களிலே பெருகி கொண்டு வருகின்ற ஒரு ஆபத்தும் இருக்கின்றது என்பதை கேள்விப்படுகின்றோம். ஆண்டவர் நம்மை இந்த ஆபத்திலிருந்து காத்து நம்மை வழிநடத்த வேண்டுமாயும் அனைவரும் உடல் உள்ள நலத்துடன் இருக்குமாறும் நாம் சிறப்பாக இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். தனிப்பட்ட விதமாக பின்வரும் கருத்துக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அமலோற்போம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்போம் லூர்தஸ் சிபிஎஸ்இ அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றி அறிதலாகவும், ஜிப்போன் ஜஸ்டின் இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் மற்றும் இவருடைய குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காகவும் எதிர்காலத்திற்காகவும், மற்றும் ஜோசப் ஆண்மலை பாட்டிக்காகவும், கருவில் இறந்த குழந்தைகள் ஆன்மாக்கள், உத்தரிக்கிறிஸ்தல் ஆன்மாக்கள், இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், பிரான்சிஸ் கால் ஆண்மலை பாட்டிக்காகவும், சில்வஸ்டர் டெல்ரோக் 9ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாட்டிக்காகவும், ஜேம்ஸ் பெல்லா குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் நாம் செபிப்போம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து சொல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருண்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே
இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் நல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியிருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்கள் இனங்களை ஒன்று சேர்த்தருளி நீரே. திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்பு அடைந்தவர்கள் மனங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் ஒரே பரிவிரக்கமும் கொண்டிருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பிலே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை சொற்றொடர்கள் 11 முதல் 26 முடிய. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையானுமாரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தாம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாக முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள்.
அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவை அனுப்புவார். விண்ணேற்றம் அடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்து என்னை போல் ஓர் இறைவாக்கினரை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவி சாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவி சாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்கள் இனங்கள் என்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம், உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்று கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீ நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவரை கண்டு கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த பொழுது இயேசு அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவரிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவருக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களால் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டை ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார்.
பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபொழுதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்பொழுது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கிய அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்று எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உயிர்த்து 40 நாட்கள் கழித்து விண்ணகம் சென்றார் என்று நம்முடைய மறைக்கல்வியிலே நாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு தன்னுடைய திருத்தூதர்கள் சீடர்களுக்கு ஆங்காங்கே காட்சி கொடுத்திருக்கின்றார் என்பதையும் இந்த நாட்களிலே நாம் நற்செய்தி பகுதியிலே வாசிக்கின்றோம். அதைத் தொடர்ந்து இயேசுவினுடைய உயிர்த்த ஆண்டவர் அனுபவம் பெற்ற சீடர்கள் உலகமெல்லாம் சென்று தாங்கள் பார்த்த மக்களினங்களுக்கெல்லாம் அவர்கள் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை அறிவித்தார்கள் என்பதையும் நாம் முதல் வாசகமாக இந்த நாட்களிலே வாசிக்கின்றோம். இதன் அடிப்படையிலே இயேசுவினுடைய உயிர்ப்பை பற்றி சிந்திக்க இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அதுவும் குறிப்பாக உயிர்த்த ஆண்டவர் இயேசுவினுடைய உடல் என்பது இன்றைக்கு நற்செய்தியினுடைய ஒரு மைய பொருளாக அமைவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசு உயிர்த்தார், அதே ஆண்டவர் தான் உயிர்த்தார். ஆனால் உயிர்த்த பிறகு என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதே ஆள், அதே இறைவன், ஆனால் இப்பொழுது மாற்றம் பெற்றவராக ஒரு உருவாக அவர் இருக்கின்றார். ஆண்டவருடைய இயேசுவினுடைய இந்த வாழ்விலே பார்க்கின்ற பொழுது அவர் கட்புலனாகாத கடவுளாக இருந்தார். எனவே அவர் தொடக்கத்திலேயே கடவுளோடு இருந்தார். இவ்வாறு இறைவன் என்ற வகையிலே அவர் காணாத வகையிலே இருந்தார். ஆனால் மனு உடல் ஏற்ற பிறகு காண்கின்ற வகையிலே, தொட்டு பார்க்கின்ற வகையிலே அவர் குழந்தையாக இந்த உலகத்திலே பிறந்தார். மீண்டுமாக உயிர்த்த ஆண்டவர் இயேசு எப்படி இருக்கின்றார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நற்செய்தி பகுதியிலேயும் மற்ற பகுதியிலேயும் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்து அவர்களுக்கு எப்படி காட்சி கொடுக்கின்றார் பாருங்கள். அவர்கள் நடுவே வந்து நிற்கின்றார், அவர்களோடு பேசுகின்றார், அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார், இவரும் உண்கின்றார். ஆக அதே ஆண்டவர் இயேசு என்று சொன்னால் ஏன் திருத்தூதர்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை? குறிப்பாக எம்மாவுஸ் சீடர்கள் அவர்கள் அவ்வாறு பேசிக்கொண்டு செல்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து அவர்களோடு சேர்ந்து கொள்கின்றார், உரையாடுகின்றார். ஆனால் கடைசி வரைக்கும் அவரை யார் என்று அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. மரிய மக்தலா அந்த பெண்மணிக்கு ஆண்டவர் இயேசு தோன்றி, எதை தேடுகின்றாய், யாரை தேடுகின்றாய் என்று கேட்கின்றாய். ஏன் அந்த மக்தலா மரியா ஆண்டவர் இயேசுவை உடனடியாக கண்டுகொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை? இன்றைக்கு நற்செய்தியிலே பாருங்கள், அவர்கள் நடுவே நின்று அவர்களுக்கு உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துகின்றார். ஆனால் அவர்கள் பயத்தினால் அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாக நினைத்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இயேசு என்பவர் ஒரே நபர்தான், அதே நபர்தான், அதே ஆள்தான், அதே இறைவன்தான். ஆனால் இப்பொழுது அவருடைய உடல் என்பது மாற்றம் பெற்ற உடலாக, மாட்சிப்படுத்தப்பட்ட உடலாக, குளோரிஃபைடு பாடி என்று சொல்கின்றார்கள். அந்த மாட்சிப்படுத்தப்பட்ட உடலாக மாற்றம் பெற்றிருப்பதனால் அவர்கள் ஆண்டவர் இயேசுவை உடனடியாக கண்டுகொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, ஆண்டவர் கடவுள் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். யாரும் தானாக கடவுளை கண்டுகொள்ள முடியாது. காரணம், நமக்கு இந்த 5 புலன்கள் வழியாக கிடைக்கின்ற அறிவை தாண்டிய வகையிலே தான் அன்புக்குரியவர்களே நம்முடைய 6வது அறிவு இருக்கின்றது. இந்த 6வது அறிவையும் தாண்டிய வகையில்தான் கடவுள் இருக்கின்றார். எனவே அறிவிற்கும் நம்முடைய புலன்களுக்கும் உட்பட்டவராக இல்லை கடவுள், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவராக கடவுள் இருக்கின்றார். அப்படி என்றால் மனிதன் தன்னுடைய முயற்சியினால் கடவுளை காண முடியாது. கடவுள் தாமாக முன்வந்து தம்மை வெளிப்படுத்துவதனால்தான்
மனிதன் கடவுளை அறிந்து கொள்ள முடியும், கடவுளை அவன் ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, உமது பெயர் என்ன என்று கேட்டபொழுது நாமே இருக்கிறவர் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். எனவே கடவுள் தாமாக முன்வந்து தம்மை வெளிப்படுத்தினால் ஒழிய மனிதர்கள் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. அவ்வாறே தான் உயிர்த்த ஆண்டவர் இயேசு இப்பொழுது தம்மை வெளிப்படுத்துகின்றார். அவர்களுக்கு தோன்றி அவர்களோடு பேசுகின்றார், அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார், தாமும் அவர்களோடு சேர்ந்து உண்கின்றார். அப்பங்களை பிட்டு அந்த அடையாளத்தின் வழியாக அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். உயிர்த்த ஆண்டவராக அவர்களுக்கு காட்டுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் தாமாக முன்வந்து தம்மை வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாகத்தான் இந்த தோன்றல்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய உயிர்த்த ஆண்டவருடைய காட்சிகள் இருக்கிறது. எதற்காக இந்த காட்சிகள் என்று சொன்னால், இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி வரியை பாருங்கள். இவற்றிற்கு நீங்கள் சாட்சிகள். நீங்கள் சென்று போதிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும், உலகமெல்லாம் தெரிவிக்க வேண்டும். எதை தெரிவிக்க வேண்டும்? என்னை நீங்கள் பார்த்தீர்கள், உயிர்த்த கிறிஸ்துவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்பதை நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏதோ நீங்கள் தெரிந்ததை அல்ல, அனுபவித்த உண்மையான அந்த உண்மையை பிறருக்கு நீங்கள் அறிவித்து சாட்சிகளாக அறிவிப்பதிலேயும் வாழ்வதிலேயும் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உணர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, அதே உயிர்த்த ஆண்டவர் இயேசு நற்கருணையில் இருக்கின்றார், நாளும் வருகின்றார், நம்மை சந்திக்கின்றார், அதே அமைதியை கொடுக்கின்றார், அதே மறைமுகமாக நாம் பார்க்காத வகையிலே நம் உள்ளத்திலே வருகின்றார், உணவாக இருக்கின்றார். இப்படி வருகின்ற அந்த ஆண்டவரை நாம் பார்ப்பதோடு நின்று விட்டோமா, அல்லது அனுபவித்து மகிழ்ந்து நம்முடைய இதயத்திலே ஏற்று அன்றைக்கு அந்த திருத்தூதர்கள் எல்லோரிடம் சென்று அறிவித்து வாழ்ந்தார்களே, அப்படிப்பட்ட ஆண்டவராக ஏற்றுக்கொள்கின்றோமா? நம்மையும் ஆண்டவர் இன்றைக்கு அனுப்புகின்றார். இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்று நம்மை அழைக்கின்றார். எனவே இந்த சாட்சிய வாழ்விற்காக வேண்டுவோம். நாமும் கிறிஸ்துவின் உயிர்ப்பின் மக்களாக வாழ முற்படுவோம். ஆமென். ஒன்றும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். ஒன்றும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். என்னையும் என் தாயும் நீ என்றோ, நீ என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் பலி பொருட்களை கனிவுடன் ஏற்றருள வேண்டுகின்றோம். புது பிறப்படைந்தவர்கள் உமது விண்ணக அருளுதவைகளை விரைவாக பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலங்களே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்காக மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறை முதுபெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் மனிதவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்து பாடுகின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளும் மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களை வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகிலே பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலக ஆயர் பீட்டர் அபீர், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சேர்ந்திருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். எனது போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் முது ஆட்சியிலே கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு முது ஆட்சியால் என்று மன நிறைவடைவோம் என
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் தலைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமுமின்றி உடல் உள்ள நலத்தோடு மன நிறைவோடு இருப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என்று உயிர்த்தும் திருத்துவதர்களுக்கு உமது உடனிருப்பையும் ஆற்றலையும் அளித்தீரே. இதோ நற்கரணை வடிவாக எங்களுடைய உள்ளத்திலே உம்மை வாங்குகின்ற பொழுது அதே அனுபவத்தை நாங்களும் பெறுகின்றோம். இந்த அனுபவத்தை பிறருக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ்ந்து காட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அருள் பொழிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆம். உணர்கின்றேன் இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன் இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். மார்பினில் சாய்ந்து உன் உணர்வுகளை, மன்னவன் நேச துடிப்புகளை அனுதினம் நானும் உணர்ந்திட செய்திடும் இயேசுவே, உயிராய் வா, உணவாய் வா, என் உணர்வாய் வா. இயேசுவே உயிராய் வா, உணவாய் வா, என் உணர்வாய் வா. உணர்கின்றேன் இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். இரவும் பகலும் பேசிடும் என் தெய்வமே, இணையில்லா அருளை என்றென்று
நான் சொல்வேன். இரவும் பகலும் பேசிடும் என் தெய்வமே, இணையில்லா அருளை என்றென்று நான் சொல்வேன். பாறையில் வழிந்தோடும் நீரூற்றாய் உன் பரிவினால் என்னை முழுமையாய் நிரப்பிட. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளோம். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, திருவிழா நெருங்கி வருகின்ற இந்த வேளையிலே நிறைய வேலைகள் இருக்கின்றது. எனவே வாலண்டியர்ஸ் மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் தயவுசெய்து முன்வந்து உதவிகளை செய்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மாலை 6 மணிக்கு இந்த தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் போலீஸ் அனைவரையும் வைத்து ஒரு கூட்டம் நடைபெறுகின்றது. எனவே தன்னார்வ தொண்டர்கள், வாலண்டியர்ஸ், பங்கு பெற உறுப்பினர்கள் மற்றும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கள் வருவார்கள். எல்லோரும் வந்து இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு ஆலோசனை கொடுத்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கீதம் பாடியே உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. கீதம் பாடியே உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே 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 ஆவே. பாவிகளின் ஆதரவே, பாருலகொளியே. பாவிகளின் ஆதரவே, பாருலகொளியே. அன்பின் தாய் நீயே, என் குரல் கேளம்மா. அன்பின் தாய் நீயே, என் குரல் கேளம்மா. ஆவே 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 எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும்
நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.